ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் எதை செய்தாலும் வாய்க்கவே இல்லை, எதை செய்தாலும் எதுலையுமே ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை, முடங்கி கிடக்கிறேன். நீங்க அப்படிப்பட்ட பிரயோஜனமற்றவர்களா நீங்க இருக்கிறீங்களா? என் தன்மையில எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லை பாஸ்டர். சில பேர் சொல்லுவாங்க, நான் வீணான சாப்பாடு சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்கேன், எந்த பிரயோஜனம் இல்லை, நான் இருக்கிற இடத்துல என்னால மற்றவங்களுக்கு பாரம். ஆனா நீங்க ஆண்டவரை விசுவாசிங்க. ஆண்டவரே, இந்த சிறுமையான என்னையும் நீர் புகழ்ச்சிக்குரிய பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்ற நீர் வல்லவராய் இருக்கிறேன். என்னை பற்றி மக்கள் என்ன நினைச்சாங்களோ என்னுடைய தன்மையே மாற்ற தேவன் வல்லவர். நான் வந்தாலே ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க, நீ வந்தாலே நீ பேசினாலே ஒன்றும் உருப்படாது இப்படி சொல்லியிருப்பாங்க, ஓ நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், சில வேளையில் நீங்களும் உங்களுக்கு தெரியும், எதை கையில் கொடுத்தாலும் உடச்சிடுவான் பாஸ்டர், எதையுமே நான் ஒழுங்காக செய்ய தெரியாது, எதையுமே நான் சரியாக முடிக்க மாட்டேன், இப்படிப்பட்ட ஒரு தன்மை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? என்னையும் மாற்ற ஆண்டவரே. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே எங்கள் தன்மைகளை எல்லாம் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக நீர் மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.